23 ஆண்டுகளுக்கு பின்னர் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவிலில் குடமுழுக்கு விழா பக்தர்கள் இன்று எளிமையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இங்கு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குடமுழுக்கு விழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 25ஆம் தேதி குடமுழுக்கு தொடங்கிய நிலையில் 147 யாக குண்டங்களுடன் 8 கால பூஜைகள் நடைபெற்றன. இன்று 8 கால பூஜை நிறைவடைந்த பின்னர் கடங்கள் புறப்பாடு சேவையும் அதனைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழாவும் விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்களை ஓதியபடி ராஜகோபுரங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர். குடமுழுக்கு விழாவில் தருமபுர ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொரோனா ஊரடங்கால் குடமுழுக்கில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் வைத்தீஸ்வரன் கோவிலில் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. பக்தர்கள் வீடுகளில் இருந்தவாறே குடமுழுக்கை காணும் வகையில் யூடியூப் வாயிலாக நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது.